பாண்டுவின் புதல்வனான அந்த பற்கூடன் தன்னை வெல்ல மீண்டும் நான் வருவேன் மன்னா. தம்பி துரியோதனா, நீ போக விடைத்தாரும் துரிய மன்னா, போக விடைத்தாரும் போக விடைத்தாரும் துரிய மன்னா, போக விடைத்தாரும் போயந்த ஐவரை பாலில் சவர் புரிய ஐவானை பாலில் சவர் புரிய போக விடைத்தாரும் துரிய மன்னா, போக விடைத்தாரும். துரியோதனா அண்ணா, பட்டத்திலே உயர்ந்தவட்ட சேனாதிபதி பட்டத்திலே உயர்ந்த பட்ட சேனாதிபதியம் நெற்றியில வீரத்திலம் விட்டு உனக்கு நெற்றிலே திலகம் வைத்து போய் வாருங்கள் அண்ணா என்று ஒரு வார்த்தை தெரிவித்தார். ஒரு நொடிக்குள்ளே சென்று பாண்டவரை வென்று வருகின்ற தம்பி துரியோதனா. அண்ணா, தம்பி துரியோதனா, நீ குருச்சேத்திரம் போறியா? வருகின்றேன் அண்ணா, நீ குருச்சேத்திரம் போறியா? வருகின்றேன்.
எடுத்துரைத்தான் பார்த்தாயா அண்ணா? நீங்கள் குருச்சேத்திர பூமி போய் வாருங்கள் அண்ணா என்று எடுத்துரைக்காமல் போறியா போ அப்படி என்று ஒரு அபசகுணமான வார்த்தை எடுத்துரைத்து என் மனதை புண்பட செய்து விட்டான். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைய இந்த வீதியில இருந்து அடுத்த வீதி அனுப்பணும். குழந்தை வாகனங்க அதிகமாகி போச்சு, வண்டிங்க அதிகமாகி போச்சு. இந்த தெலுங்கான தெரு 10 ரூபா போயிட்டு வான்னு சொல்லுவாங்க தாய்மார்கள். எங்கிருந்து வீட்டுல இருந்து அடுத்த வீதிக்கு போய் வரதுக்கு. ஆனா நான் செல்லக்கூடியதோ குருச்சேத்திரம். என்னை போய் வாருங்கள் என்று சொல்லாமல் போறியா போ என்று தெரியும். சரவணா இதனால் ஆகுமா தலைவிதியா அது எதாக முடியுமா? என் தம்பி எடுத்துரைத்த வசனத்தினால் எனக்கு குருச்சேத்திர பூமியிலே எனக்கு என்ன நேருமோ என் தலைவிதி ஏதாக முடியுமோ தெரியவில்லை. சரவணா இதெல்லாம் யாருடைய செயலாக இருக்கும் தெரியுமா? அந்த அரிய சகர சம்போ சகர
அந்த கரியவாராயராம் இந்த கர்ணனுக்கு யாருமோ குருஷேத்திர பூமியிலே என் தலை விதியதாக முடியுமோ? அந்த கர்ணனால் இந்த கர்ணனுக்கு என்ன நேருமோ? என் தலைவிதி ஏதாக முடியுமோ? எனக்கு அது ஒன்றும் புரியவில்லையா சரவணன்? பத்தி நீ கவலைப்படுங்க. சொன்னானா போய் வான்னு சொன்னானா? ஆகினால் பரசுவாமியிடத்துல வில்லுவித்தை கத்து வச்சு சொல்லக்கூடிய ஆயுதங்கள் இருக்கின்றது. அந்த நாகம் எப்போது அந்த அர்ஜுனன் கொள்வேன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சொன்னா போய் வான்னு சொன்னானே. சமத்துள்ள அரசருக்கு பரசுராமர் இடத்திலே ஐயோ சரவணே தற்கூறு பரசுராம கரிகார தவம் ஒன்று இருக்குதே மனதை குறுக்குதே எப்படி என்றால் 105 பிள்ளைகளும் வில்வித்தை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். குலகுருவாகக்கூடிய துரோணாச்சாரியத்திலே. ஆமா, அந்த நேரத்திலே நான் அத்தினாபுரத்திலே வளர்ந்து வருகின்றேன். ஆமா, அடாடா, நம்மை போல் 105 பிள்ளைகளும் வில்வித்தை கற்றுக்கொள்கின்றார்களே, நாமும் வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குலகுருவாகக்கூடிய துரோணாச்சாரியார் நாடி சென்றேன். ஆமா, ஆமா, அந்த நேரத்திலே துரோணாச்சாரியாகப்பட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அரே கர்ணா, இதுவோ ராஜாவிற்குரிய இடம். உன்னை போல் ஈவான குலத்தை சார்ந்தவனுக்கு இது இடம் கிடையாது, போடா என்று அவமானப்படுத்தி வெளியே தள்ளிவிட்டார். இடம் கிடையாது. ஆமா, நீ தாழ்ந்தவன், உயர்ந்த ராஜா பிள்ளைகளுக்கு தான் வில்வித்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு துரோணாச்சாரி. அடடா, இந்த துரோணாச்சாரியாக நம்மை அவமானப்படுத்தி விட்டானே, நாம் எப்படியாக வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? 105 பிள்ளைகளுக்கு முதல் மாணவனாக திகழ வேண்டும் என்று சொல்லி மனதிலே எண்ணம் கொண்டேன். அந்த நேரத்திலே வட திசையிலே பரசுராமராகப்பட்டவர் பிராமணர் பிள்ளைகளுக்கு தான் வில்வித்தை கற்றுக் கொடுப்பேன் என்று சத்தியத்தை செய்து வில்வித்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஆமா, நாம் எப்படியாக வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஐயா பிறப்பால் நான் ஒரு பிராமணன் அப்படி என்று பொய்ய சொல்லி பரசுராமரிடத்திலே வில்வித்தை கற்றுக்கொண்டேன். சகல விதமான வில்வித்தை கற்றுக்கொண்டேன். அஸ்திர சத்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் நான் கற்றுக்கொண்டேன். அந்த நேரத்திலே பரசுராமராகப்பட்டவர், அடே கர்ணா, எனக்கோ நித்திரை வருவது போல் இருக்கின்றது, உறக்கம் வருகின்றது. உன் துணை மீது என்னுடைய சிரத்தை வைத்து சிறிது நேரம் நான் நித்திரை செய்கிறேன் என்று தெரிவித்தார்.
நித்திரை செய்கிறேன் என்று தெரிவித்தார் பரசுராமராகப்பட்டவர். ஐயா, நீங்கள் தான் செய்த பாக்கியமே பாக்கியம். டேய், ஒரு குரு வந்து ஒரு சிஷியன் மடியில நித்திரை செய்யணும், நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிக்கணும், எவ்வளவு பாக்கியம் பண்ணிக்கணும். இப்ப வாத்தியார் நின்று கூட போறானா 1000 ரூபாய் கட்டை கூட போதான்னு பாக்குறீங்க. ஆனால் என் குருவாக என்ன செய்தார்? எனக்கு நித்திரை வருகின்றது, உன் துணை மீது என் சிரசை வைத்து சிறிது நேரம் நித்திரை செய்கிறேன் என்று தெரிவித்தார் பரசுராமர். ஐயா, நான் செய்த பாக்கியமே பாக்கியம் என்று அப்படி என்று பரசுராமராகப்பட்டவர் என் துணை மீது சிரசை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு கருவண்டாகப்பட்டது நீண்ட நேரம் ரீங்கார பாடிக்கொண்டு என்னை துன்புறுத்திக் கொண்டிருந்தது. விடு, இதோட அருமை பெருமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, விடு. அதனால நீண்ட நேரம் ரீங்கார பாடி என்னை துன்புறுத்திக் கொண்டிருந்தது. முடிந்தவரை அந்த கருவண்டை அகல பார்த்தேன், கருவண்டாகப்பட்டது என்னை விட்டு அகலவில்லை. ஆமா, என் துணை மீதும் ஒரு புறம்